அத்தை, அந்த வார்த்தைய சொல்லாதீங்கன்னு சொன்னேன். ஏய், நான் 1000 வாட்டி 1,00,000 வாட்டி சொல்லுவேன். அவ ஒழுக்கம் கெட்டவ, ஒழுக்கம் கெட்டவ, ஒழுக்கம் கெட்டவ. இன்னொரு வாட்டி நந்தினிய பத்தி தப்பா பேசுனீங்க, வாய உடைச்சிருவேன். அப்படி அவ என்ன பண்ணிட்டா? உங்களை விடவா? பெத்த புள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், நீங்களாம் நந்தினிய பத்தி பேசுறீங்களா? என்னையே அடிச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என்ன பண்ணிடுவீங்க? இப்போ நீங்க பண்ணிருக்கிறத மட்டும் நான் வெளியே போய் சொன்னேன், என்ன ஆகும் தெரியுமா? ஊரே உங்களை காரி துப்பும். அக்கா, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நம்ம பிளான்ல வேஸ்ட் ஆயிடும். இத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம்க்கா. வாக்கா, நான் சொல்றேன்ல, வாக்கா வாக்கா. ஏய், நீ என்ன நின்னுட்டு இருக்க? வெளிய போடி. மாமா, மாமா, உங்களுக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன் மாமா. நான் மட்டும் வராம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இங்க நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. இருங்க, நான் உங்களுக்கு மோர் எடுத்துட்டு வரேன். மோர் குடிச்சா உங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிரும். ஒரு வாட்டி நந்தினிய பத்தி தப்பா பேசுனீங்க, வாய உடைச்சிருவேன். யாரா ஆண்டி அவ? இந்த போடு போட்டுட்டு போறா. உங்களையே அடிச்சிட்டாளே ஆண்டி. நான் கூட உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டே வராது. நான் போறேன் ஆண்டி. ஏய், நில்லடி. எங்கடி போற? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை விட முடியுமா? இப்ப என் பையனுக்கு கட்டி வைக்க வேற பொண்ணுக்கு நான் திடீர்னு எங்க போறது? என் பையன் உன் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். அது வரைக்கும் உன்னை விட மாட்டேன். பள்ளி மாதிரி இருந்துகிட்டு அந்த வானத்தை என்னைய அடிச்சிட்டால, என்ன அடிச்சதுக்கு அவ பதில் சொல்லியே ஆகணும். அவளை ஒரு வழி பண்ணாம நான் விடவே மாட்டேன். வானதி வந்து பிரச்சனை பண்ணதுனால நான் போட்ட பிளான் ஒன்றும் வேஸ்டா போகல. இந்த வீடியோவை நீயே கொஞ்சம் பாரு. டேய், இதை யார்கிட்ட போய் காட்ட முடியும்? இந்த வீடியோல தான் அந்த வானதி இருக்காளே, அவ உள்ள வந்து தடுத்தது வரைக்கும் தெளிவா இருக்கு. அவ வந்ததை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம்க்கா. அப்படியா? அப்படி பண்ண முடியுமா? அதெல்லாம் ரொம்ப ஈஸிக்கா. மொபைல்லே கட் பண்ணிடலாம். அந்த வானதி வந்ததை எடுத்துட்டு இந்த வீடியோவை ஆதாரமா வச்சு ஐஸ்வர்யா கழுத்துல அருள் தாலியை கட்டினான்னு எல்லாரையும் நம்ப வச்சிடலாம்க்கா. வீடியோ காட்டுறா. இதுல ஐஸ்வர்யா முகமே சரியா தெரியலையேடா. 2 பேரும் சைடா இருந்ததுனால அவன் முகம் மட்டும்தான் இதுல தெளிவா தெரியுது. அதுவும் அவன் முழுசாவும் தாலி கட்டலையே. அதான் அதுக்குள்ள அந்த வானதி வந்துட்டாளேக்கா. அப்ப இதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லையா? இல்ல, இத வச்சு ஒண்ணு பண்ணலாம். அவன் இவளுக்கு முழுசா தாலி கட்டலன்னா என்ன? ஐஸ்வர்யா, நீயே உனக்கு தாலி கட்டிக்க. முகம் தெரியாட்டியும் இந்த வீடியோவை வச்சு அருள் உன் கழுத்துல தான் தாலி கட்டினான்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடலாம். இந்த கல்யாண பிரச்சனை எல்லாம் முடியட்டும். அந்த வானதி கரிகாலனை கட்டிக்கிட்டு எப்படியும் நம்ம வீட்டுக்கு தானே மருமகளா வருவா. அப்புறம் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு இருக்கு. ஏண்டா இவகிட்ட வச்சுக்கிட்டோன்னு நினைச்சு நினைச்சு அவ தினம் தினம் சாக போறா. எனக்கு இனி அந்த அடங்காப்பிடாரி நந்தினி மட்டும் எதிரி இல்ல, அந்த அமுக்குனி வானத்தையும் எதிரிதான். ஐஸ்வர்யா, தாலியை கட்டிக்க.
ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரியே நான் தாலி கட்டிட்டேன். அடுத்து இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். வீரையா, நீ முதல்ல போய் நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுக்கா. ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியலையே. அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாம இப்படி எல்லாரும் வந்து இங்க நிக்கிறீங்களே. ஏ வீரையா, என்னாச்சு? இப்ப எதுக்கு அழுது புலம்பிக்கிட்டு இருக்க? ஐயோ, அத நான் சொன்னா நீங்க யாரும் தாங்க மாட்டீங்களே. என்ன விஷயம் நீ சொல்லாம இப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி தம்பி தெரியும்? முதல்ல சொல்லுங்க. வெளிநாட்டுக்கு போய் கெட்டு குட்டிச்சவராயிட்ட என் மாப்பிள்ள. ஏய், என்னடா வளரிட்டு இருக்க? நான் வளரல மாமா, உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அருள் அந்த ரூம்ல குடிச்சிட்டு சுயநினைவே இல்லாம மாட்டே ஆயிட்டா. குடிச்சிருக்கானா? ஏய், உன்னை அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்துருவா சொல்லிட்டேன். யார பத்தி என்னடா சொல்லிட்டு இருக்க? மாமா, சத்தியமா நான் சொல்றது உண்மை மாமா. என்னால நம்பவே முடியல மாமா. நான் என் 2 கண்ணால பார்த்தேன் மாமா. அவன் அங்க குடிச்சிட்டு மயங்கி கிடக்குறா. வீரையா, இப்படித்தான் நீ கண்ணால பார்த்தேன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பிரச்சனை பண்ண. இதுவும் அந்த மாதிரி பொய்யா இருந்துச்சு. ஐயோ, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களே மாமா. என் கூட வாங்க, வந்து பாருங்க அவன் எப்படி கிடக்குறான்னு. ஏய், நான் உன் கூட வரேன். ஆனா நீ சொல்றத நம்பி இல்ல. பொய்யா இருந்தா உன்னை வெட்டி கூறு போடுவேன்னு சொன்னல, அதுக்காக நான் வரேன். உன்னை வெட்டி கூறு போட்டுட்டு தான் மறுவேலை. வாங்க போலாம். வாங்க போலாம். வாங்க வாங்க போடா. வாங்க. வந்து ஏய், பாருங்க. என்னண்ணா இவன்? என்னப்பா அது? பாத்தீங்களா, என்ன நான் சொன்னதை யாருமே நம்பலல்ல. எப்படி குடிச்சு கிடக்குறான்னு. இவனுக்கு இந்த பழக்கமே இல்லையே, அப்புறம் எப்படி? டேய் அருளு, என்னடா பண்ணி வச்சிருக்க? எல்லார் முன்னாடி எப்படி அசிங்கப்படுத்துவ? வெளிநாடு போய் இப்படி தப்பான பழக்கம்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கே. நம்ம குடும்பத்துல இந்த பழக்கம் யாருக்குமே இல்லையேடா. ஆஹா, அக்கா நம்மளை விட பயங்கரமா நடிக்குது. கல்யாணி, நீ கொஞ்சம் இருமா. முதல்ல அவனை எழுப்புங்க. அவன் சுயநினைவுக்கு வந்தாதான் என்ன நடந்ததுன்னு தெரியும். டேய் எந்திரிடா அருளு. அருள் எந்திரா. அருள் எந்திரிடா. எந்திரிடா அருள். எழுந்திரு. உட்காரு. என்னடா இது, என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன கையில இருந்ததை காணோம். என்ன இவன்? நான் கட்டிட்டானா இல்லையா? பாத்தீங்களா, ஐயோ, இத்தனை பேர் வந்து நிக்கிறோம். அது கூட தெரியாம ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்க? பாத்ரூம்ல இருந்து அவளை வர சொல்லுடா. போ. டேய் அருளு, என்னடா ஆச்சு? டேய் அருள், என்ன இங்க பாரு. பாருடா. என்ன இல்ல, எங்க போயிட்டா இவ? ஆளையே காணுமே. அருளு, இங்க பாரு. என்னடா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? அக்கா, அக்கா, உள்ள யாரும் இல்ல. ஐயோ, எங்க போய் தொலைஞ்சா இவ? ஏய், அருள், கொஞ்சம் கண்ணு முழிச்சு பாருப்பா. வழி விடுங்க மாமா. அருள் மாமாக்கு மோர் கொடுங்க, தெளிவாயிடும். குடுமா. அருள், இந்தா இத குடி. குடிப்பா, குடி. இந்தா. பாத்து 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 பாத்து. மெதுவா மெதுவா. மெதுவாடா. குடி குடி. எல்லாரும் இருக்கும்போது இவன் மட்டும் எதுக்கு மோரை கொண்டு வந்து கொடுக்குறா? குடிப்பா. ஏய் அருளு, பாத்துப்பா. பாத்துடா. இந்தா இன்னும் கொஞ்சம் குடி. டேய், இப்ப எப்படிடா இருக்கு? டேய் அருள், எந்திரா. எந்திரிச்சு மோரை குடி. பரவாயில்லையா? அவ வரமாட்டா. பதறி அடிச்சு போய் பின்னங்கால் படரில் அடிக்க ஓடிட்டான். இனிமே நீங்க எப்படி கூப்பிட்டாலும் அவ வரமாட்டா. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. சொன்னதையும் மீறி செஞ்சீங்க, நடக்கிறதே வேற. என்னடா பண்றது? டேய் அருள், பாத்துடா அருள். என்னாச்சு? ஏய் அருள், ஏன்டா இப்படி கண்ணு முன்னு தெரியாம குடிச்ச? என்னடா பழக்கம் இது?
நான் குடிச்சனா? பா நான் குடிக்கலப்பா. இல்லப்பா. டேய் பாட்டில்லாம் இங்க இருக்கு. ஆ. இவ்வளவு நேரம் சுயநினைவு இல்லாம இருந்திருக்க, அப்புறம் ஏன்டா குடிக்கவே இல்லைன்னு சொல்ற? பெரியப்பா எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல பெரியப்பா. வா அருள் வா வா படு. நல்லா இருக்கு. ஆமா, உங்க கல்யாண ஃபங்க்ஷன் எப்படி நடந்தது? அது ஏமா கேக்குறீங்க? கல்யாணத்துக்கு முத நாள் ஒரே கூத்துதான். அப்படியா? அப்படி என்னாச்சு? இப்ப மாதிரி எல்லாம் அப்ப இல்ல. முன்னாடி எல்லாம் பொண்ணு மாப்பிளையும் பாத்துக்கவே கூடாது. பாத்துட்டா அது ஒரு பெரிய குத்த மாதிரி பேசுவாங்க. அதனால எங்க அப்பா எனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க, எங்கேயுமே விடல. அப்படி இருந்தும் கல்யாணத்துக்கு முத நாள் இவங்க தாத்தா வீட்டு செவரேறி குதிச்சு யாருக்கும் தெரியாம என்ன பார்க்க வந்துட்டாரு. அடேங்கப்பா, அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் வந்தாரா? அதேதான் நானும் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் கையில வச்சிருந்த மருதாணிய காட்டி, இத உனக்கு போட்டு விடலான்னு தான் வந்தேன்னு சொன்னாரு. எனக்கு ஒரே பயம், யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன ஆகுமோன்னு பயம் ஒரு பக்கம். கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி நம்ம முன்னாடி வந்து நிக்கிறாரேன்னு வெக்கம் ஒரு பக்கம். இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டேன். அதுக்கு மாப்பிள்ளை பொண்ணு கையில மருதாணி வச்சு விட்டா மாப்பிள்ளை பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணு கை நல்லா செவக்கும்னு சொல்லிட்டாரு. உன் கையை செவக்கணும், நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் உனக்கு தெரியணும், அதுக்காக தான் வச்சு விடுறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் இருந்த பயத்துல மாட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். எவ்வளோ சொல்லியும் கேட்காம யாருக்கும் தெரியாம என் 2 கையிலயும் மருதாணி வச்சு விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ, தாத்தா வச்சு விட்ட மருதாணில உன் கை செவந்துதா இல்லையா? என் மேல அம்பிட்ட ஆசையில செவரேறி குதிச்சு வந்திருக்காரு, அப்புறம் எப்படி செவக்காம இருக்கும்? நல்லா செக்க செவேல்னு செவந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ தடவை மருதாணி வச்சிருக்கேன், ஆனா அந்த அளவுக்கு என் கை செவந்ததில்ல. அப்பதான் அவரு என் மேல எம்பட்டு பாசம் வச்சிருந்தாருன்னு எனக்கே புரிஞ்சுது. அதனாலதான் அவரு இருந்த வரைக்கும் அவருதான் எப்பவுமே எனக்கு மருதாணி வச்சு விடுவாரு. ஆமா, மருதாணி எங்க? ஏய் குடு, நந்தினிக்கெல்லாம் போடணும்ல. பாட்டி, தாத்தா உனக்கு போட்டு விட்ட மாதிரி நந்தினிக்கு அருள் மாமா போட்டு விடட்டுமே, செவக்குதா இல்லையான்னு பாக்கலாம். போடலாம் தான், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள பொண்ணு கைய பிடிச்சா ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? அந்த காலத்துல நீயே அதெல்லாம் பாக்கல, இப்ப நாங்க மட்டும் அதை பாக்கணுமா? யாருக்காவது தெரிஞ்சாதானே, தெரியாம பண்ணலாம். பாட்டி ரொம்ப யோசிக்காத, தாத்தா உனக்கு மருதாணி போட்டுதான் யோசிச்சு பாரு, உனக்கு சரின்னு படும். இல்ல ஏதாவது பிரச்சனையாக போகுதுரி? மருதாணி போட்டு விடுறதால என்ன பிரச்சனை ஆயிட போகுது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். அப்போ கரிகாலனை உனக்கு போட சொல்லிருக்கலாம்ல? அதான் நீ போட்டு விட்டுட்டியே, போட்டுதான் அழைச்சா நல்லாவா இருக்கும்? இத வச்சு என் மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு பாப்போம். பாருமா. சரி, அருண் எப்படி போட வைப்ப? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்கிட்ட யாரு கேட்டாலும் நீ தான் நந்தினிக்கு மருதாணி போட்டு விட்ட மாதிரி சொல்லிடு, அது போதும். சரி சரி சரி, நான் போய் அவங்களுக்கு மருதாணி கொடுத்துட்டு வரேன். இந்த வந்துடுறேன். போயிட்டு வாங்க.
அருள் உனக்கு மருதாணி வைக்கணும்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நந்தினிக்கு வைக்கணும்னு ஏன் சொன்னேன்? நந்தினிக்கு மருதாணி வைக்க போறது அருள் மாமா இல்ல, கரிகாலன் மாமா. கரிகாலனா? இத பாட்டி கிட்ட சொன்னா பாட்டி எப்படி ஒத்துக்கும்? அதான் அருள் மாமா வைக்க போறதா சொன்னேன். அதுக்கு கரிகாலன் ஒத்துப்பாரா? ஒத்துக்காதுதான், ஆனா ஒத்துக்க வைக்கணும். அது எப்படி ஒத்துக்க வைப்ப? உன் ஐடியா எல்லாம் சரிதான், ஆனா கரிகாலன் புத்திசாலியாச்சே, அவர்கிட்ட இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? கரிகாலன் மாமாவ அறிவால ஏமாத்த முடியாது, ஆனா அன்பால ஏமாத்த முடியும். அதத்தான் நான் இப்ப பண்ண போறேன். ஏய், என்னது இது? மருதாணி மாமா. இது எதுக்கு என் முன்னால கொண்டு வந்து நீட்டிட்டு இருக்க? இத நீ நந்தினி கையில வச்சு விடணும். ஏய் லூசா நீ? நான் இதுக்கு நந்தினி கையில வச்ச உடனும் என்ன விளையாடிட்டு இருக்கியா? இல்ல மாமா, பாட்டி ஒரு விஷயம் சொல்லுச்சு, அதனாலதான் உன் கையால நந்தினிக்கு மருதாணி வச்சு விட சொல்றேன். என்ன சொல்லுச்சு? நம்ம மேல யாருக்கு பாசம் அதிகமோ அவங்க நம்ம கையில மருதாணி வச்சு விட்டா நல்லா செவக்குமா. நந்தினி மேல உன்னை விட அதிகமா வேற யாரு மாமா பாசம் வைக்க முடியும்? அதுவும் நீதானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போற, அப்போ நீ வச்சு விட்டா தானே நல்லா செவக்கும். ஏய் இதோ பார்வானதி, என் கோவத்தை கிளப்பிட்டு இருக்காதா சொல்லிட்டேன். நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அம்மா நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏதோ பொம்பளை புள்ளியாச்சுன்னு பாக்குறேன், இல்லன்னா நீ பண்ற வேலைக்கெல்லாம் நடக்கிறதே வேறையா இருக்கும். முதல்ல இங்க இருந்து போயிரு சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக யாரு மனசை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கேல, முதல்ல என் கண்ணில் படாம இங்க இருந்து போயிரு. நான் என் சுயநலத்துக்காக இத பண்ணல மாமா, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இதெல்லாம் பண்றேன். மாமா, நீ எவ்வளவு வேணாலும் கோவப்பட்டுக்கோ, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா நீ வேணா பாரு, நந்தினி கையில நீ தான் மருதாணி வச்சு விடுவ. புடி. ஏய் நந்தினிக்கு நான் மருதாணி வைக்கணும்ன்றதுக்காக இவ ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டா என்ன பண்றது? மருதாணி வைக்க பாட்டி வரேன்னு சொல்லுச்சு, இன்னும் ஆளே காணமே. பாட்டி தான் நினைக்கிறேன். வா கரிகாலா. வாடா. என்ன ரெண்டு பேருமே வந்திருக்கீங்க? உனக்கு மருதாணி வச்ச உடதான். மருதாணி வச்சு விடவா? ஆமா, பொண்ணு கையில மாப்பிள்ளை மருதாணி வச்சு விட்டா மாப்பிள்ளைக்கு பொண்ணு மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு பொண்ணோட கை செவக்கிறத வச்சு தெரியுமா? அப்படின்னு யார் சொன்னா? கரிகாலம் கிட்ட யாரோ சொல்லிருக்காங்க, அதனாலதான் அவன் உனக்கு மருதாணி வைக்க என்ன கூட்டு வந்திருக்கான். அப்ப வானதி கையில நீ வச்சு விடலாம்ல கரிகாலா? அந்த விஷயமே எனக்கு இப்பதானே தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வானதிக்கு வச்சு விட்டுருப்பேன். ஆனா அவ அதுக்கு முன்னாடியே அவ கையில மருதாணி வச்சுக்கிட்டான். சரிடா, மருதாணி வச்சு விடு. நந்தினி உட்காரு. நந்தினி, இனிமே வானதி என்ன பண்றான்னு பாப்போம். நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, கரிகாலனை ஏமாத்தி எதுவும் பண்ண வைக்க முடியாதுன்னு. கரிகாலன் மாமாவை ஏமாத்த முடியாதுதான், ஆனா அருள் மாமாவை ஈஸியா ஏமாத்த முடியும். அதுக்காக நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். நான் என்ன செய்யணும்?
என் மொபைலை காணோம். நீங்க 2 பேரும் எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே, நீ எங்க வச்சேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அதான் தெரியல. ரூம்லயும் இல்ல. இல்ல. உள்ள வரலாமா? என்ன உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கீங்க. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? எங்க தனியா பேசிட்டு இருக்காங்க? அதான் கரடி மாதிரி நான் ஒருத்தன் கூடவே இருக்கேன்ல. ஏ கரிகாலா, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அட உண்மைதானே சொல்றேன். சரி நீங்க உட்காருங்க. பரவாயில்ல. அருள் கிட்ட தானே பேச வந்தேன். ஆனா பிஸியா இருக்கார் போல இருக்கு. நான் அப்புறமா பேசுறேன். இருங்க இருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க யுஎஸ்ல தானே இருந்துட்டு வந்தீங்க? ஆமா. அத பத்தி ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேசணும்னு வந்தேன். அப்படியா? இருங்க நான் வந்துடுறேன். நந்தினி இந்த நீ வச்சுக்கோ. வாங்க வாங்க போலாம். லூசு பையன், இன்னொரு கையில நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு போறான். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி. அவங்கள நாம தானே நல்லா பாத்துக்கணும். அதான் அவன் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு போயிருக்கான். அது எனக்கு புரியுது. நான் அவன் போனதெல்லாம் ஒண்ணும் தப்பு சொல்லல. நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு போறான். நான் எப்படி வைக்கிறது?